அவர் வேண்டிக் கொண்டிருந்த போது அவரது முகத்தோற்றம் மாறியது. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 9 இறை வசனம் 29. இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, தொலைக்காட்சி நேயர்களே, இணையதளத்திலே இந்த ஆராதனை கண்டு ஒப்பு கொடுக்கின்ற ஒவ்வொரு அருள் சகோதர சகோதரிகளே, இன்று நமது தாயாம் திருச்சபையானது இங்கே நம் மத்தியிலே வல்லமையாய் வீற்றிருக்கின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உருமாற்று விழாவை கொண்டாடுகின்றது. இந்த உருமாற்று விழா ஒவ்வொரு திருச்சபையினுடைய கால அட்டவணையிலே பார்க்கும் பொழுது 2 முறை கொண்டாடப்படுகிறது. ஒரு முறை ஆகஸ்ட் 6ஆம் தேதி, இன்னொரு முறை பார்க்கும் பொழுது தவ காலத்திலே ஒரு நாளில் நமக்கு கொடுக்கப்பட்டு உருமாற்று விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். எதற்கு என்றால் நம்முடைய விசுவாசம் ஆழப்பட வேண்டும், கிறிஸ்துவிலே முழுமையாக்கப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையினுடைய அன்றாட போராட்டங்களுடன் நம்முடைய விசுவாசம் தேய்ந்து விடக்கூடாது. அவருடைய உருமாற்ற பெருவிழா நமக்கு சொல்லுவது அவரை போல நாமும் ஒரு நாள் மாறுவோம். ஆகவே உங்களுடைய இதயத்தை நீங்கள் எப்பொழுதுமே இறைவனை நோக்கி செலுத்திக் கொண்டிருங்கள் என்பதை நமக்கு சுட்டி காட்டும் வண்ணமாகத்தான் ஒவ்வொரு வருடத்திலே திருவழிபாட்டு கால அட்டவணையிலே 2 முறை நாம் இந்த விழாவை கொண்டாடுகின்றோம். புகழ் உரு கொண்டார், ஆகாயம் தன்னையே கண்ணாடியில் பார்த்து கொண்டது, வார்த்தை தன்னையே உச்சரித்துக் கொண்டது, தவத்தின் சுயம் தன் வயமானது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த உருமாற்ற பெருவிழாவிலே பார்க்கும் பொழுது ஒரு ஆகாயம் என்று சொல்லும் பொழுது அதிலே வெளிச்சம், அவ்வளவு வெளிச்சம் கண்ணாடியிலே பார்த்தா எவ்வளவு பிரதிபலிக்கும். அது ஒரு சிறு கண்ணாடியாக இருக்கலாம், அது அவ்வளவு பிரதிபலிக்க இயலாது. ஆனால் அந்த ஆகாயம் கண்ணாடியில் தன்னையே பார்த்து கொண்டது, வார்த்தை தன்னையே உச்சரித்து கொண்டது என்று சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை தன்னை உச்சரிக்கவே இயலாது. ஏனென்றால் வார்த்தை ஒரு ஐடியாவை தான் அது உச்சரிக்கும். நாம் என்ன நினைக்கின்றோமோ அதுதான் உச்சரிக்கும். ஆனால் வார்த்தை தன்னையே உச்சரிக்க முடியாது. இங்கே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாபோர் மலையிலே உருமாற்றம் அடைந்த பொழுது இந்த வார்த்தை எப்படி தன்னையே உச்சரிக்க இயலும்? இது மனிதனுடைய சிந்தனைக்கு ஒரு அப்பாற்பட்டதாக இருக்கிறது. ஆனால் மனிதனால் அது காண முடிகிறது. மோயிசனுக்கு கடவுள் 10 கட்டளையை கொடுத்த பிறகு அவர் சீனாய் மலையிலிருந்து கீழே இறங்கி வந்த பொழுது அவருடைய முகம் வெளியேறென்று இருந்தது, மக்களால் அவரை காண முடியவில்லை. ஆகவே தன்னுடைய முகத்தில் இருக்கும் அந்த வெளிச்சத்தை மறைப்பதற்கு மோயிசன் ஒரு மறைவான ஒரு துண்டை அவர் தன் முகத்தின் மீது வைக்கின்றார், ஒரு திரையை அவர் செய்கின்றார், ஏனென்றால் மக்களால் பார்க்க முடியவில்லை என்று. ஆனால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த திரையை உடைத்தவர். எல்லோரும் அவரை காண வேண்டும், அந்த மகிமையிலே பங்கு கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு நினைவுபடுத்துவதுதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உருமாற்ற விழா. மறுகணம் இயேசுவின் உருவம் ஒளிமயமானது, அவருடைய திருமேனி புதுமேனியானது, பிரபஞ்சத்தால் மொழிபெயர்க்கப்பட்டு வெளிச்ச வடிவானது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அவர் வேண்டிக் கொண்டிருந்த பொழுது அவர் உருவாற்றம் அடைகின்றார். பாருங்கள், வேண்டிக் கொண்டிருந்த பொழுது தாபோர் மலையிலே அந்த மலை மேலே ஏறி அதன் பிறகு அவர் வேண்டிக் கொண்டிருந்த பொழுது அவருடைய முகம் மாற்றம் அடைந்தது என்று நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்கின்றோம். இந்த உருமாற்ற விழாவிலே நாமும் பங்கு கொள்ள வேண்டும் என்றால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு மலை ஏற வேண்டும். அப்படி என்றால் வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து துன்பங்களையும் அனைத்து வேதனைகள் என்ற மலை மீது நாம் ஏறும் பொழுது, அங்கே இறைவனிடம் மன்றாடும் பொழுது, விடாப்பிடியாக தொடர்ந்து மன்றாடும் பொழுது நாமும் அவரை போல மாறுவோம்.
மறுகணம் இயேசுவினுடைய உருவம் ஒளிமயமானது என்று சொல்லும் பொழுது, அவர் வேண்டிக் கொண்டிருந்த பொழுது அவருடைய தோற்றம் முழுமையாக மாறுகிறது. முற்காலம் முக்காலத்தோடு கைகுலுக்க மோயிசனோடும் எலியாசோடும் உரையாடினார் இயேசு. முற்காலம் முக்காலம், முற்காலம் முக்காலம் என்று சொல்லும் பொழுது, முற்காலத்திலே முக்காலத்தை பற்றி இறைவாக்கினர்களும் மோசேயின் திருச்சட்டமும் அறிவித்தது. மோசே திருச்சட்டத்தை கொடுத்த பொழுது மக்களுக்கு சொல்லுகிறார், என்னை போல ஒரு மிகப்பெரிய இறைவாக்கினரை இறைவன் உங்களுக்கு தோற்றுவிப்பார் என்று இறைவாக்கு உரைக்கின்றார். அதே போல அனைத்து இறைவாக்கினர்களும் உங்களுக்கு ஒரு மெசியா வருவார் என்று முன்னறிவிக்கின்றனர். இந்த இறைவாக்கினர்களுக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் என்று சொல்லுவார்கள், ஒரு முன் உதாரணமாக முன்னோடியாக இருப்பவர் எலியா. அதே போல திருச்சட்டங்களுக்கு பிரதிநிதியாக இருப்பவர் மோயிசன். இந்த இருவரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு எதை பற்றி உரையாடினார்கள்? அவருடைய துன்பங்களையும் பாடுகளையும் பற்றியும், அதன் பிறகு அவர் உயிர்த்தெழ வேண்டும் என்பதையும் பற்றி அவரோடு உரையாடுகின்றார்கள். சொல்லானவரின் சொல் கேட்பவர் உன்னதத்தை உணர்வர். மோயிசன் எலியாசு மத்தியில் இயேசு நிற்கிறார், விளங்குகிறார். உண்மையும் அதுதான். மோயிசனும் எலியாசும் அவர்கள் மத்தியில் இயேசு நிற்கிறார் என்பதை சொல்லுவதை விட அவர்கள் மத்தியில் விளங்குகிறார். ஏனென்றால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முன்னறிவித்தவர்கள், சுட்டி காட்டியவர்கள் இவர்கள் தான். இறைவாக்கினருடைய கடைசியாக இருப்பது திருமுழுக்கு யோவான். அவரே சொல்லுகிறார், இதோ இறைவனின் செம்மறி, இந்த செம்மறிக்கு நீங்கள் செவி சாயுங்கள் என்று இறைவாக்கினுடைய கடைசி இறைவாக்கினராக இருக்கும் திருமுழுக்கு யோவான் கூட நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சுட்டி காட்டுகின்றார். ஆனால் இறைவாக்கினருடைய பிரதிநிதியாக இருக்கின்ற எலியாசும் இதைதான் முன்னறிவிக்கின்றார். மோயிசனுடைய திருச்சட்டமும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் முன்னறிவிக்கின்றன. திருச்சட்டம் இன்றைய முதல் வாசகத்தில், இன்றைய ஆபீஸ் ஆஃப் ரீடிங், அதில் பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே மோயிசனுடைய திருச்சட்டம் என்பது நம் எப்படி பாவம் செய்கிறோம் என்பதை நமக்கு சுட்டி காட்டுகிறது. மோயிசனுடைய திருச்சட்டமே நமக்கு சுட்டி காட்டுகிறது என்றால், ஆண்டவரோடு இணைந்தால் நாம் அவரோடு மீட்படைவோம் என்று 2 கொரிந்தியருடைய திருமுகத்திலே பவுல் அடிகளார் நமக்கு விளக்குகிறார். பரமபிதா அசசேரி இவரே, என் அன்பு மகன், இவருக்கு செவி சாயுங்கள். முதல் மனிதன் ஆதாம் அன்பு இல்லாமல் இருந்தான். வார்த்தையை மீறுபவன் மனிதன் அல்ல, தந்தையின் வார்த்தையை மீறுபவன் மகனும் அல்ல. இவரே என்னுடைய அன்பார்ந்த மகன், இவருக்கு செவி சாயுங்கள் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலிக்க 3 அப்போஸ்தலர்களும் அதை கேட்கின்றார்கள். அந்த வானத்திலிருந்து குரல் சொல்லுவது, இவர் என்னுடைய அன்பார்ந்த மகன் என்று, இவருக்கு செவி சாயுங்கள். ஆனால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதே அவருடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோளாக இருக்கிறது. தந்தையும் மகன் என்ன நினைக்கின்றாரோ, மகன் தந்தையினுள்ளும் தந்தை மகனுள்ளும் இருப்பதை இந்த நிகழ்வு நமக்கு சுட்டி காட்டுகிறது. வார்த்தையை மீறுபவன் மனிதனே கிடையாது. நாம் ஒரு வார்த்தையை கொடுத்துட்டோம்னா அதை எப்பொழுதும் அதை நாம செய்பவர்களாக, நிறைவேற்றுபவர்களாக இருக்க வேண்டும். நிறைய வேலையில பார்க்கும் பொழுது நிறைய பேர் வார்த்தைகளை தான் கொடுப்பாங்க, செயல் வடிவம் அதற்கு பெறவே பெறாது. அது போல ஒரு தந்தையினுடைய வார்த்தையை மீறுபவன் ஒரு மகனாக இருக்கவே முடியாது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதே அவருடைய வாழ்க்கையினுடைய ஒரே ஒரு குறிக்கோளாக இருக்கின்றது. இறைவனின் வார்த்தை மறு உருவானார். இயேசு சொல் வல்லமை மிக்கது. இறைவனை தம் உள்ளத்தில் தக்க வைத்துக் கொண்டால் தான் தனக்கு என்ற சுயநலம் மாறிவிடும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனு உருவானவர். வார்த்தை உருவம் எடுத்தது, திருவுருவம் எடுத்தது. அதுபோல இன்றைய விழா நமக்கு சொல்லுவது, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மறு உருவத்தை அடைகின்றார். அவர் வேண்டிக் கொண்டிருந்த பொழுது மறு உருவத்தை அடைகின்றார் என்றால், ஆண்டவர் எவ்வளவு அந்த மீட்பை பற்றி தியானித்து இருக்க வேண்டும் என்று பாருங்கள். அவர் மனு உருவானவர் மறு உருவு எடுக்கின்றார். இயேசுவினுடைய சொல் வல்லமை மிக்கதாக இருக்கிறது.
இறைவனை நம்முடைய உள்ளத்தில் தக்க வைத்துக் கொண்டால் தான் என்ற சுயநலம் மாறிவிடும். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நாம் கூட இறைவனுடைய சொல்லை உள்ளத்திலே வைத்திருக்கும் பொழுது, இறைவனை பற்றி தியானிக்கும் பொழுது, நம்மில் இருக்கும் சுயநலம் மறையும் பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி உருமாற்றம் பெற்றாரோ அதே போல நாமும் அவருடைய உருமாற்றத்திலே முழுமையாக பங்கெடுப்போம். இறை பிரசன்னத்தின் முன்னால் நான் மாத்திரம். கழுதை அறியுமா கற்பூர வாசனை, வார்த்தைகள் வாழ்வாக வேண்டும். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல மனிதனுக்கு ஒரு சொல். ஆகவே இறைவனுடைய வார்த்தை நம்முடைய உள்ளத்திலே உருவெடுக்கவில்லை என்றால், இறைவனிலே நாம் பங்கு கொள்ளவில்லை என்றால் அது எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது. புனித பேதுரு அனைத்து புனிதர்களுடைய அனைத்து திருத்தூதர்களுடைய பிரதிநிதியாக சொல்லுகிறார், ஆண்டவரே நாம் இங்கே இருந்தால் நமக்கு நல்லது நன்றாக இருக்கும் என்று சொல்லுகின்றார். அதுபோல நாம் கூட ஆண்டவரோடு இணையும் பொழுது, அவரை பற்றி தியானிக்கும் பொழுது, அவருடைய திருவுளத்தை பற்றி நினைக்கும் பொழுது அங்கேயே இருத்தல் நல்லது என்று ஒவ்வொருவருக்கும் தோணும். ஏனென்றால் அந்த உருமாற்று விழாவை பாருங்கள், ஆண்டவருடைய முகம் கதிரவனை போல ஒளி வீசியது என்று நாம் வாசிக்க கேட்கின்றோம். ஆகவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய உருவம் அப்படி ஒளி வீசியது என்றால் அவர் திருச்சபையினுடைய தலையாக இருக்கிறார். நாம் அனைவரும் அவருடைய உறுப்புகளாக இருக்கின்றோம். தலை உருமாற்றம் பெறுவதில்லை, ஒவ்வொரு உறுப்பும் உருமாற்றம் பெறுகிறது. நாமும் அந்த உருமாற்றத்திலே பங்கெடுக்க வேண்டும். Fools rush in where angels fear to tread. வானதூதர் குதிகாலில் நடக்க அஞ்சும் இடத்தில் அறிவிலிகள் ஓடி விளையாடுவர். ஆகவே கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை என்று சொல்லுவார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உண்மையான முழுமையான அவருடைய உருவத்தை அறியும் பொழுது, அல்லது அவரை பற்றி அறியும் பொழுது நாம் நிச்சயமாக இங்கேயே இருக்க வேண்டும் என்று தான் நினைப்போம். ஏனென்றால் அவ்வளவு இனிமை மிக்கவர், அவ்வளவு அன்பானவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆகவே நாம் குறைந்தது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை வழி நடத்துகிறார் என்பதையாவது உணர வேண்டும். எப்பொழுது நாம் உணர்கின்றோமோ புனித பேதுருவோடு நாம் சொல்லுவோம், ஆண்டவரே இங்கேயே இருத்தல் நல்லது என்று. ஆகவே கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே முழுமையாக வீற்றிருக்கின்றார். நம்முடைய புறக்கண்களுக்கு அவருடைய முழுமையான பிரசன்னம் உணராமல் இருக்கலாம், ஆனால் நம்முடைய அகக்கண்களை திறப்பும் முழுமையாக உருமாற்றம் பெற்றவராக முழுமையாக பிரசன்னம் இங்கே இருக்கிறது. அவரை பார்த்து நம் ஒவ்வொரு வேண்டுதல்களையும் சமர்ப்பிப்போம், மன்றாடுவோம். ஆண்டவரே, உம்முடைய உருமாற்ற விழாவிலே நாங்கள் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். தாபோர் மலையிலே நீர் முழுமையாக தோற்றமடைந்து என்னோடு பங்கெடுக்கிற ஒவ்வொருவரும் இந்த உருமாற்றத்திலே பங்கெடுப்பர் என்று எங்களுக்கு நினைவூட்டுகின்றேன். ஒவ்வொரு ஆண்டும் 2 முறை உம்முடைய உருமாற்ற விழாவை கொண்டாடும் வேளையிலே நாங்கள் கூட எங்களுடைய அன்றாட வாழ்க்கை போராட்டத்திலே எங்களுடைய துன்பங்களிலே மூழ்கி விடாமல் அந்த உருமாற்றத்தில் நிச்சயமாக நாங்களும் பங்கெடுப்போம் என்ற சிந்தனையை எங்கள் மனதிலே தூண்டி எழுப்பியருளும். இந்த ஆராதனையிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் ஆசீர்வதித்தருளும். தொலைக்காட்சியிலும் இணையதளத்திலும் கண்டு ஒப்புக் கொடுக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து, குறிப்பாக நோயாளிகளுக்கு நற்சுகம் தந்து உமது உருமாற்ற பெருவிழாவிலே அவர்களுக்கும் பங்கை தந்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, ஆமென்.